Orion. You need to meet Orion, and this has been developed by the Center of Excellence at the Galgotias University. You have a drone inside a soccer ball. So they basically, from the end-to-end engineering to the application, we have a simulation lab to an application arena, and that's India's first soccer arena on campus. You can play games. வணக்கம். கல்கோட்டியா யூனிவர்சிட்டி டெல்லியில நடக்கக்கூடிய ஏஐ சமிட், அதுல சைனாவில இருந்து வாங்கிட்டு வந்த ஒரு ரோபோ நாய்க்குட்டியை காட்டி அந்த திருட்டு வேலையை பார்த்த ஒரு யூனிவர்சிட்டி. இதை பற்றி நேற்று நாங்க ஒரு வீடியோ வழியாக உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அந்த செய்தியை பற்றி எடுத்து காட்டினோம். ஐ திங்க் we are the first தமிழ் மீடியா ஹவுஸ் டு cover the story. Anyways, இதே கல்கோட்டியா யூனிவர்சிட்டி எந்த அளவுல அவர்கள் பொய் பேசியிருக்கிறார்கள். அதாவது ஒரு யூனிவர்சிட்டி குழந்தைகளுடைய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியை இந்த அளவுல பொய் பேச தொடங்கிவிட்டால் அந்த யூனிவர்சிட்டி நீங்க எப்படி பார்ப்பீர்கள் என்று எனக்கு புரியும். இந்த யூனிவர்சிட்டியை சார்ந்த நேஹா, ப்ரொஃபசர் நேஹா, டாக்டர் நேஹா, இவர் எடுத்து வைத்த ஏராளமான கட்டுக்கதைகள். அண்ட் திஸ் லேடி, what I heard was she was a communication head. அண்ட் அந்த டாக் ரோபோ, அந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க அதை பாருங்க. நேற்று நாங்க அந்த வீடியோ போட்டிருந்தோம். டிடி நியூஸ், என்டிடிவி, இது போன்ற 2-3 செய்தி ஊடகங்களுக்கு இது 100% end to end it is developed in our யூனிவர்சிட்டின்னு சொன்ன இந்த மேடம் பாருங்க. And I have with me Professor Neha Singh. Hello, hi. Hi, how are you? I am good, and welcome to the pavilion. Okay, Neha, I wanted to ask you, we see all this new technology happening here. We see this. This is Orion. You need to meet Orion, and this has been developed by the Center of Excellence at the Galgotias University. I would also like to take a moment to brief you about Galgotias University. We are the first private university investing more than 350 crore rupees in artificial intelligence, and we have a dedicated data science and artificial intelligence block on the campus. So Orion has been developed by the Center of Excellences, and as you can see, it can take all shapes and sizes. And it's quite naughty also. It's quite naughty also, and it can perform small tasks of surveillance, monitoring. It can take all shapes from moonwalk to somersault. It can do all the gimmicks. கேட்டீங்க? ஓகே. ஸோ இந்த ரொபாட்டிக் டாக் சைனாவை சார்ந்த ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி தயாரிச்சு மார்க்கெட்ல சந்தையில $2,800 வித்துட்டு இருக்காங்க. இந்திய பண மதிப்புப்படி ஒரு 2-3 லட்சம் ரூபாய் இந்த. பட் கல்கோட்டா யூனிவர்சிட்டியுடைய டாக்டர் நேஹா, as per her, she says it is developed by the Center of Excellence in AI and Robotics. This is what this lady said. And they changed the name also. The name given was Orion. Meet Orion. எங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேப்ல இதெல்லாம் நடந்ததாக அவர் கூறியிருந்தார். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களோட உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை பகிருங்கள். இதை தாண்டி ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களோட கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் எழுதினாலே இந்த வீடியோ பல நபர்களுக்கு போய் சேர வாய்ப்புகள் இருக்கு. அதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த உண்மையான, அதாவது இந்த ரோபோட்டை தயாரித்த உண்மையான கம்பெனி
யூனிட்ரி கோ 2 என்கிற இந்த கம்பெனி கமர்ஷியலாக சந்தையில விற்கக்கூடிய ஒரு ஏஐ டாக். ஒட்டுமொத்த இந்தியாவுல மட்டுமல்ல, சைனாவுல கூட இந்த விஷயம் போய் சைனாவுல இருக்கக்கூடிய மக்களும் நரேந்திர மோடியின் இந்த ஏஐ சம்மிட்டை பற்றி, இந்த யூனிவர்சிட்டி பற்றி ட்வீட் போட தொடங்கி விட்டார்கள். அதாவது இட் இஸ் நாட் ஸ்மால் நியூஸ் anymore. It had took a limelight throughout the world. Okay. இந்த விவகாரம் முத்தியதற்கு பின்பு அந்த பெவிலியன்ல திடீர்னு அந்த லைட் எல்லாம் கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த கூட்டத்தை, அதாவது கல்கோட்டியா யூனிவர்சிட்டி, இதுல இருக்கக்கூடிய கட்டுக்கதை ஆசிரியர்கள் இவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய வேலையை அரசாங்கம் பார்த்தது. பிகாஸ் இட் இஸ் an image which is been on stake. உலக நாடுகளில் நரேந்திர மோடி, இந்தியாவுடைய ஸ்டேக், இந்தியா தன்னுடைய ஏஐ டெக்னாலஜியை பற்றி உலக நாடுகளுக்கு எடுத்து காட்டும் போது இது போன்ற போலியான யூனிவர்சிட்டிகள் நாங்க தயாரிச்சோம் அப்படி இப்படின்னு பேச. எனிவேஸ், இப்போ இந்த பிரச்சனை அடங்கக்கூடவில்லை. இதே யூனிவர்சிட்டி இன்னொரு இடத்துல சிக்கிக்கிட்டாங்க. ஓகே, ஓரியன் த்ரோன் அது வேற. இன்னொரு த்ரோன், இதையும் நீங்க பார்க்கணும். Now Mrs. Neha and there was another faculty. They both started saying no. நான் சரியா தான் சொன்னேன், நீங்க தான் புரிஞ்சுக்கல. So media has to be little more aware what you're covering, how you're talking. And she's been giving interviews to ANI, PTI, NDTV, you name a channel. She was on television and she was preaching how to cover a news. அப்போ எல்லா படியுமே ரிப்போர்ட்டர்ஸ்கள் மீது, மீடியா மீது போட்ட இந்த மேடம். சரி, वो हम आपको एक्सप्लेन कर सकते हैं कि कहाँ थोड़ी सी चूक हुई है. सर, योर 6 कैन बी माई 9. मैं जो कहना चाहती हूँ शायद मैं बहुत अच्छे से कह नहीं पाई, समय के अभाव के कारण या आसपास के बज और शोर के कारण, और आप जो समझना चाहते हैं शायद आपने उसमें पूरा धैर्य नहीं दिया उसको ठीक तरह से समझने का. गलगोटिया यूनिवर्सिटी एक बहुत रिस्पॉन्सिबल शिक्षण संस्थान है. हमारी QS रैंकिंग्स अगर आप देखेंगे तो वो सिर्फ क्वालिटी एजुकेशन पे नहीं, हमारी लेगेसी और वैल्यू सिस्टम पे भी है. तो हम एक एकेडमिक इंस्टीट्यूशन है, हम बहुत रिस्पॉन्सिबल इंस्टीट्यूशन है. हमने ये कभी क्लेम नहीं किया कि हमने कुछ मैन्युफैक्चर किया है जो हमने नहीं किया. இப்ப நான் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். திஸ் இஸ் a soccer ball, football drone. Football drone we have developed this in house, end to end. End to end னா என்ன? அதோடைய ப்ரொடக்ஷன், அதோடைய மோட்டர், அதோடைய சாஃப்ட்வேர், ஸ்க்ரூ டைட் பண்றதுல இருந்து, சாஃப்ட்வேர் ஏத்துறதுல இருந்து, அந்த த்ரோனை தயாரிக்கிறதுல இருந்து, அந்த த்ரோனை பறக்க வைக்கும் வரை எல்லாமே இன் ஹவுஸ். அண்ட் இந்த வீடியோ நீங்க பார்த்தீர்கள்னா ரொம்ப தெளிவாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். Another lady, she is clearly saying that, see, we have our printing machine. We have a 3D printer machine, and the 3D printer machineல இந்த த்ரோனை நாங்க தயாரிச்சோம் என்று கூறுகிறார். You watch this video. This is very interesting. You have a drone inside a soccer ball. Yeah, these are the drone soccer balls. Okay, what do they do? So they basically, from the end-to-end engineering to the application, we have a simulation lab to an application arena, and that's India's first soccer arena on campus. You can play games. These are the center of lab that we have. That's the center of lab. And what else is this? This is a 3D printer, again developed by the students themselves. Okay, I wanted to ask the students themselves. So what exactly is that? What's your name? Rahat, my name. Rahat, tell us more about this. Well, this is a 3D printer that we use in our lab for fabricating the drone parts. We fabricate our own drone parts in the lab. This is one of the examples that we have. Was this created by your, or you guys got this from somewhere else? No, the university has actually provided us a lot of things along with this, the 3D printer and the soccer arena and all those things that helps us build and fly drones in the soccer. So now, இந்த த்ரோனை பற்றி நாங்க அலசி ஆராயும் போது, இந்த த்ரோன் ஸ்ட்ரைக்கர் V3 ARF என்கிற இந்த கம்பெனி, அதாவது ஆல்மோஸ்ட் ரெடி டு ஃப்ளை என்கிற இந்த ட்ரோன் மாடல், இந்த ட்ரோனை சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய ஹெசல் குரூப்
சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய ஹெசல் குரூப் தயாரித்து இதையும் சந்தையில வித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ட்ரோனுடைய விலை $480. இன்னும் ஒரு சில வெப்சைட்கள்ல அதுக்கும் குறைவா இருக்கு. அரௌண்ட் $300, $350. Roughly 40,000 rupees. Just drone. And look at the audacity of this university. Social media வந்து எக்ஸ் பக்கத்துல வந்து they tried to say that. So இந்த நிறுவனம் எக்ஸ் பக்கத்துல வந்து தன்னுடைய நாங்க எந்த விதமான தவறும் செய்யவில்லை. So they were justifying on social media. They have tarnished the image of India. They had tarnished the image of the entire summit. Already summitல ஏராளமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு, அது வேற. But look at the people. Look at the people who were and who tried to say that we are on the path of Narendra Modi. We are continuously, we are following what yes, exactly what Narendra Modi had done. You are following that. I agree. But இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா நரேந்திர மோடி அவர்கள் மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்தார். So that means இந்தியாவுல மேனுஃபேக்சரிங் செக்டரை நாங்க உருவாக்க போகிறோம், இந்தியாவுல மேனுஃபேக்சரர்ஸ்களை நாங்க இன்னும் பலப்படுத்த போகிறோம் என்கிற ஏராளமான விஷயம். ஆனால் கடைசியில என்ன நடந்தது? அதற்கான இன்னொரு வீடியோ இன்னைக்கு நான் போட போறேன். ப்ளீஸ் watch it very carefully. Very interesting video it is going to be. But in a short form, I'll tell you. India is not a manufacturing hub. India is not producing any sort of electronic equipment independently. India is becoming an assembly hub. நீங்க பயன்படுத்தக்கூடிய ஐபோன்ல இருந்து, ஆண்ட்ராய்ட் போன்ல இருந்து, டெலிவிஷன்ல இருந்து எந்த விதமான எலக்ட்ரானிக் குட்ஸை நீங்க வாங்கினாலும் அதற்கான சோர்ஸ், அதற்கான மெட்டீரியல், எலக்ட்ரானிக் மெட்டீரியல் எல்லாமே தயாரிக்கக்கூடிய இடம் சைனா. நீங்க அதெல்லாம் இம்போர்ட் பண்ணி சும்மா நீங்க ஸ்க்ரூலாம் டைட் பண்ணி கொடுப்பதை நீங்க எப்படி மேக் இன் இந்தியாவாக பார்ப்பீர்கள்? எனிவேஸ், நவ் I'll come back to my story again on this Galgotia. Now this lady come up and she says, no, எங்களை நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. அவங்களை விரட்டி அடிக்கக்கூடிய காட்சி நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் யூ வாட்ச் ஹவு டாக்டர் நேஹா defended herself, and then you see how this university people were thrown away from the summit. ரெண்டு வீடியோவுமே அடுத்தடுத்து பாருங்க. आप लोग वैकेट कर रहे हैं? नहीं, कोई वैकेट नहीं कर रहा। प्लीज आ जाइए। आओ लंच करके आ सकते हैं? हां तो ऐड दो थोड़ी देर। मैम आप जा रहे हैं क्या? मैम आप लोग जा रहे हैं क्या? आप सभी जा रहे हैं, लंच करने जा रहे हैं। एक ऑफिशियल प्रेस रिलीज होगा जिसमें आपके सारे जवाब दिए जाएंगे। अभी के लिए प्लीज गए जाएंगे, कोई नहीं जाएगा, कोई नहीं जा रहा है। இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, விரட்டி அடிக்கப்பட்டுட்டாங்க. Now the same டாக்டர் நேஹா, இவருடைய லிங்க்டின் ப்ரொஃபைல நான் பார்த்தேன். ஓபன் டு ஒர்க், தட் மீன்ஸ் she is also thrown away from the college, university இந்த லேடியை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. Now after this, on 18th of Feb, the same Galgotia University கிளாரிஃபிகேஷன் வெளிவருது, ஒரு பிரஸ் ரிலீஸ் வெளிவருது. இந்த பிரஸ் ரிலீஸ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, we at Galgotia University wish to apologize professionally for confusion created at the recent AI summit. ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டு விட்டது இந்த சமிட்ல, அதற்கான ஒரு விளக்கத்தை நாங்க கொடுக்கிறோம். ஓகே, one of our representative managing the pavilion was ill informed. எங்களுடைய ஒரு lady who was managing the pavilion, she was ill informed, it seems, and she was not aware of the technical origins. அந்த லேடிக்கு வந்து இந்த எங்க இருந்த ட்ரோனை வாங்கணும், எப்படி வாங்கணும், எதுவுமே அவருக்கு தெரியாது. when she is being a communication head, out of enthusiasm, being on the camera, கேமராவை பார்த்த உடனே ஒரு enthusiasmத்துல அவர் இப்படி பேசிட்டாரு. So there is
no responsibility on us. It is everything done by that Dr. Neha. We request you to understand, as there was no institution intent to mispresent this innovation. Please understand, இதை நாங்க தயாரிக்கவில்லை, இந்த தயாரிப்பை நாங்க தான் தயாரித்தோம் என்று எங்கேயுமே நாங்க கூறவில்லை. This is what the யூனிவர்சிட்டியோடைய ஓனர் NK Gaur அவர் எழுதி இந்த பிரஸ் ரிலீஸை விடுறார். Now you tell me, one, what was Mr. Ashwini Vaishnav doing? Because he is the one who organized everything. Two, it is a very, very important and key summit for India. உங்கள்ட்ட சரியான டெக்னாலஜி இல்லாத போது, உங்களுடைய மேனுஃபேக்சரிங் செக்டர் இதுவரை தள்ளாடி கொண்டிருக்கும் போது, we are either dependent on China, we are either dependent on America for, chips, and we are also dependent on one single person, Reliance, for the plastic materials. or mold பண்றதுக்கு plastic தேவை. and the plastic, there is only one vendor who is Reliance. so ஒரு பொருளை தயாரிக்கும் போது அந்த பொருளுக்கான 10% நேரடியாக பிளாஸ்டிக் என்கிற விஷயத்தை வைத்து ரிலையன்ஸுக்கு போகும். It has been going to one private company, a so-called Reliance, Mukesh Ambani's company, and rest you're dependent on China and America and South Korea and so other nations. And such university, இவர்கள் செய்வது அடுத்த அட்டூழியம். சிந்தித்து பாருங்கள், எந்த நிலையில இந்த நாட்டை மாற்றிவிட்டார். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.